சத்து மாத்திரைகளுக்கு சத்து டானிக்கு நிகரான சத்தாக இருக்கக்கூடிய ஒரு மீனை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான சத்தான மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்ப இலகுவாக ரொம்ப கம்மியான விலையில் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடிய மீனுங்க. இந்த மீனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன், கவலை மீன் கூட சொல்லுவாங்க. இதுலேயே ஒன்று சில வெரைட்டிஸ்லாம் கூட இருக்குது. பொதுவாக நான்வெஜ்லேயே மீன் வகைகள் ரொம்ப நல்லது. அதுலேயும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய இந்த மத்தி மீன் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 3 வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 3 தக்காளி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய், மல்லி, இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம்ல, அதாங்க இது. எப்படி அரைக்கிறது அப்படின்ற வீடியோ தனியாக போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா மல்லிப்பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, ரொம்பவே கம்மியான அளவில் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் தேங்காய் நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மீண்டும் ஒரு முறை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச இந்த விழுதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். சமைக்க தெரியாதவங்க, இது வரைக்கும் மீன் குழம்பு வைக்காதவங்க, பிகினர்ஸு, பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டே நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டு அப்படியே ஊற்றி விட்டுற போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்தது ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது தேவையான பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நாம் ஒரு 10-15 பல்லு போல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம். நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/4 பகுதி அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா நசுக்கி விட்டுட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் பொடி சேர்க்கும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும். அடுத்து நம்ம குழம்புக்கு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீனை போட்டு இறக்க போகிறோம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்ட்டான மெத்தட் இது. எந்த மீன் வாங்கினாலும் இந்த மெத்தடில் குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மத்தி மீன் இருக்கு இல்லையா, இந்த மீனில் குழம்பு வச்சா நீங்கள் எப்படி குழம்பு வச்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புல சத்து இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சத்தான பொருட்களை சமைச்சு சாப்பிட்டாலே போதும். இந்த மீன் நீங்கள் வாரம் ஒரு முறை எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மீண்டும் ஒரு முறை கலந்து விட்டு இதை நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறோம். கருவேப்பிலை மட்டும் சேர்த்தாலே போதும். கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். மீன் குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த பதத்துக்கு தேவையோ அந்த பதத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. சில பேர் நல்லா கெட்டியாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு தேவையான பதத்துக்கு வந்துருச்சு. இதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை எடுத்து சேர்த்துக்கலாம். இது தாங்க மத்தி மீன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மீன் சேர்க்க போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பேர் சொல்லுவாங்க. சால மீன் சொல்லுவாங்க, மத்தி மீன் சொல்லுவாங்க, கவலை மீன் சொல்லுவாங்க, இன்னும் சில விதமான பேர் கூட சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படியெல்லாம் இதை சொல்லுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனில் வைக்கிற குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மீனை வறுத்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளு கூட எடுக்க தேவையில்ல, அப்படியே மென்று சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். மத்தி மீன் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எல்லா மீனையும் முள்ளுக்குள்ளே சேர்த்தாச்சு. மறுபடியும் மூடி போட்டு சரியாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதில் நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மீன் சட்டுன்னு வெந்துடும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்காதீங்க, அதே மாதிரி ஹையில் வச்சும் வேக வைக்காதீங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. மீனை குழம்புல போடும்போது வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் மீன் நல்லா சூப்பராக வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. சுட சுட சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்பவே சத்தான இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.